ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நேற்று வந்து நீங்க ஷாப்பிங் எல்லாம் பாத்தீங்க. அதுல என்னென்ன மோனா வாங்கினான்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நாங்க வாங்கினது பார்த்தது எல்லாத்தையும் தான் நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ள காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பைக்குள்ள என்ன இருக்குது அதுதான் எனக்கு விஷயமே. சரிங்களா? இந்த பையெல்லாம் என்னத்தை நிரப்பி வலிச்சுட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ச். இல்ல வாட்ச் வேணாம், இந்த பெரிய பேக் முதல்ல முடிச்சிடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட முடிங்க. ஆறுப்பா, ஆல்வேஸ் உங்களுக்கு அப்புறம் தான் நான் ஓகே. எல்லாத்தையும் இடத்த நாங்கள் நிறுத்திட்டோம். ஹேயத் ரெசிடென்சில இயர்லி 6 month ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க எக்ஸிபிஷன் போடுவாங்க. அந்த எக்ஸிபிஷன் நல்லா இருக்கும். நான் கிளாத் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ட்ரெஸ் சூப்பரா இருந்திருக்குது. ஆனா பட் மத்தபடி அக்சசரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் காஸ்ட்லியா தான் இருக்கும். அதனால நான் வாங்க மாட்டேன். பட் நிறைய செலிபிரிட்டிஸ், சினி ஆக்டர்ஸ், சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் வந்து வாங்குறாங்க. அதை நான் பாத்திருக்கேன். அதனால சரி ஓகே நம்ம போயிட்டு அதை வாங்க. கச்ச கச்சன்னு சத்தம் பண்ணாதம்மா, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். கீழே சாஞ்சிருப்பா. ஓகே, அதனால வந்துட்டு நான் அங்க பாத்துருக்கேன். அவங்க எல்லாம் வாங்கிருக்காங்க. பட் காஸ்ட்லியா இருக்கனால நமக்கு அது யூஸ் இல்லாத பொருள் நம்ம அவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வாங்கணும். இது வந்து யூஸ் பண்ற பொருள், அதனால இதை வாங்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கிளாத். இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கலர்ல எனக்கு ட்ரெஸ் இருந்த மாதிரி தெரியல. இது வந்து ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க்ல மேல மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கையில வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒரு லேடி அங்க போட்டு நின்னு இருந்தாங்க. பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது. சரி அப்படின்ட்டு ஒரே கலர், சிங்கிள் கலர் தான் இந்த ஒரு கலர் அது போட்டு நின்னு இருந்தாங்க. அதனால நல்லா இருந்தது. அதனால நான் வாங்கிக்கிட்டேன். கரெக்டா தான் இருக்கும் போல. இல்ல கரெக்டா தான் இருக்கும் போல. நான் இப்ப லூசா போட்டு பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால லூசா போட்டாதான் எனக்கு பிடிக்குது. டைட்டா போட்டா எனக்கு என்ன யாரா போட்டு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இது. அப்புறம் இதுக்கு வந்து ஷார்ட் பேண்ட், அதாவது 3/4 வரைக்கும் தான் நிக்கும். நமக்கு இந்த இது மாதிரி பேண்ட் வரைக்கும் தான் வரும். எனக்கு முழுசா இருக்கும். கத்திரிக்காக்கு கை கால் முளைச்சா மாதிரி பேபிமா போட்டுட்டு நிக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து அழகா அந்த இடத்துல தான் நின்று இருக்குது. நிறைய எடுத்துருக்கேன். பேண்ட்லூம்ஸ்ல எடுத்தது இவ்வளவு தூரம் தான். அந்த மாதிரி அந்த பேண்ட் வரும். அப்புறம் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ்ல ஒண்ணு எடுத்தேன். அதுவும் இவ்வளவு தூரம் தான் வருது. ஆனா அதெல்லாம் பிராண்டட். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பாப்போம். இது எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்போம். பேண்ட் கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கும். அடுத்தது அங்க வந்து அடுத்தது அங்க வந்து இந்த புது செருப்பு வாங்கினேன். 1000 ரூபாய். 1000 ரூபா. அப்ப 1000 ரூபா. இது 1500 ரூபாய் சொன்னாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமா, அங்கேயும் போய் பேபிமா அதோட இல்ல நல்லா இருந்தது. சரி பார்த்தேன், எனக்கு கோல்டன் கலர்ல தேவைப்பட்டுச்சு. சரி அதனால ஒண்ணு வாங்கிட்டேன். ஆனா பட் 1000 ரூபாய்க்கு இதுதான் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதுவா எதுப்பா 300 ரூபா 350 ரூபா எங்க பெங்களூர்ல அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தாங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க பெங்களூர்ல கம்மி. பட் நம்ம இருக்கிற இடத்துல நோ ப்ராப்ளம். ஒரு வருஷம் கழிச்சு நாங்களும் பெங்களூர் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணுன்னா பெங்களூர் சொல்லுங்க. நாங்களும் பெங்களூர்ல போய் ஷாப்பிங், எனி ஷாப்பிங் தப்புன்னு கிளம்பிடுவோம் பெங்களூருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேவையா இருந்தது. நம்ம வாழ்ற ஊர்ல என்ன விலை விற்கிதோ அதுதான் நம்ம வாங்க முடியும். அதுக்காக நம்ம ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சுன்னு நம்ம 350 ரூபாய் செருப்பு. சரியா? அதனால இது ஓகே தான் எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, கல்லு தானே. ஆமா, அதெல்லாம் அப்படிதான் விடு. நம்ம வாங்கி ஒட்ட வச்சுக்கலாம் விடு. அது ஒட்ட வைக்கிறது தான். ஓகே பேபிமா, அது முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் வாட்ச் கிட்டத்தட்ட நான் வந்து டைட்டன்ல வாட்ச் வாங்கி இல்ல ஃபாஸ்டாக்ல தான் வாங்கியிருக்கேன். ரைட், டைட்டன்ல வாட்ச் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து எனக்கு டைட்டன் ராகா வந்து பர்த்டேக்கோ இல்ல எதுக்கோ கிஃப்ட் பண்ணாரு. 14,000 அந்த வாட்ச். அது இன்னும் வச்சிட்டு இருக்கேன். டைட்டன் ராகால என்ன, அதுதான் ஸ்டோன் வாங்கினா ஸ்டோன் வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் அவங்க அதை ரீப்ளேஸும் பண்ணி தர மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்டோன் வாட்ச் வாங்கினேன். ரோஸ் கோல்ட்ல வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இத பார்த்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அந்த கடைக்கு என் கைக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கையில பாத்த பிடிச்சிட்டாங்க. பாப்போம். அப்ப இன்னொரு வாட்ச் வாங்கி கொடுங்க எனக்கு. ஓகேவா? இந்த நீயும் வாட்ச் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச் நானும் அம்மாவும் பார்த்தோம். அந்த வாட்ச்ல என்ன இருந்தது அப்படின்னா, இது கூட இதே மாதிரி ஒரு வாட்ச். ஓகேவா? இந்த வாட்ச் இல்ல, இந்த வாட்ச் கூட சேர்ந்து என்ன இருந்தது அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருந்தது. அது எவ்வளவு சொன்னாங்க? மொத்தமா 17-18 கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு மணி கொடுத்த அந்த ஒரு வாட்ச வாங்குறதுக்கு ஒரு பிரேஸ்லெட்டுக்காக அதுவும் இல்லாம அந்த வாட்ச் ஒன்னும்
அவ்வளோலாம் வான்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தது. சரி அந்த ஒரு பிரேஸ்லெட்காக ஏன் வாங்குவானேன்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் வாங்கிட்டு பிரேஸ்லெட் வாங்கிட்டேன் தனியா. இது வந்து 1000 rupees. இது வந்து வாங்கினேன். எங்க வாங்கினேன் அப்படின்னா அந்த ஹயாட் ஹோட்டல்ல வந்து எக்ஸிபிஷன்ல நான் வாங்கினேன். ஸோ இதுக்கும் மேட்ச் ஆயிரும், அதனால சும்மா ஆசையா இருந்தது. அதனால இதுவும் இந்த வாட்சும் ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இப்பதான் ரீசெண்டா ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினேடி. எல்லாரும் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்க. நான் எடுத்து காமிச்ச ஒயிட் தான் வேற லெவல்ல இருந்ததுன்னு. நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா கழுக்க வைக்கிறேன். அப்புறம் இப்ப போட்ட 2வது நாள் அது கருப்பு வைக்கிறேன். அதனால நமக்கு எதுக்கு காசு கொடுத்து வாங்குறோம் இவ்வளோ, அதனால இந்த மாதிரி கிரீன்லயே வாங்கிடலாம். இந்த மாதிரி கிரீன்ல போட்டு நான் அவ்வளோக்கா யாரையும் பார்த்தது இல்லை, அதனால சரி நம்ம வாங்கிப்போம். அங்க போயிட்டு ட்ரைனிங் போகும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரைனிங் போகும்போது மோனாக்கு தேவைப்படும்ல. அப்ப வந்து ட்ரெஸ்க்கு மச்சா நான் பேக் போட்டு பெரிய பேக் அதாவது வச்சுன்னு போறதுக்கு அப்படின்னு ஓகே சொல்றது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் ஒண்ணு வாங்கிட்டோம். அது கூட சேர்ந்து வந்து பேக்கோட சேர்த்து இந்த வாலெட் பர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் ஃப்ரீ பேக் வாங்கினா வாலெட் ஃப்ரீ அப்படின்னாங்க. அதனால கான்ட்ராஸ்டா இருக்கட்டுமே கலரு அப்படின்னு சொல்லி கிரீன் அண்ட் எல்லோ வச்சு செலக்ட் பண்ணேன். இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். இப்பதான் ஒண்ணு வாங்கினேன், இன்னும் அது வெளியில கூட நான் எடுக்கல. ஆமா எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வை. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு உன்னால எல்லாமே ஒரேடியா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நமக்கும் அப்ப எந்த அளவுக்கு மணி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, டென்ஷன் ஆயிடும். அதனால இப்போ அப்பதைக்கு நம்ம கேஷ் இருக்கும்போது நம்ம பிள்ளை என்ன கேக்குதோ அதெல்லாம் அப்பப்ப வாங்கி வச்சுக்கலான்ட்டு நாங்க ஒண்ணுனா வாங்கி வைக்கிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானுமே அந்த ஒரு முடிவுலதான் வந்துட்டேன். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி காஸ்ட்லியா பிராண்ட்ல ஏதாவது நான் வாங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து ஆசைக்கு என்னைக்கா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி பேக் பண்ணி மேல வச்சிடலாம். அடுத்தது வந்து என்னோட ஈஸ்டர் ட்ரெஸ். என்ன பேக் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? சரி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஈஸ்டர் ட்ரெஸ். இது வந்து எங்க வாங்கினேன்னா அவந்தாரால வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட ஒயிட் அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல ட்ரெஸ் கிடையாது இருக்கு, அததான் என்னமோ பண்ணிட்டேன் போட்டேன். ஆனா அது வந்து ஒயிட்ல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருந்தது, மிக்ஸ்ட் கலர்ஸ் இருந்துச்சு. பட் இது வந்து டோட்டல் ஃபுல் ஒயிட். இது எனக்கு போட்ட உடனே ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த ட்ரெஸ் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ், இதுதான் பேண்ட், இதுதான் ஷார்ட் துப்பட்டா. சோ இதுதான் வந்து நான் ஈஸ்டருக்கு வாங்கின ட்ரெஸ். இதுவுமே நான் ஈஸ்டருக்கு போட்டு துவைச்சு அப்படியே மடிச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்றதா ஏதாவது. ஏன்னா ஆல்ரெடி இவகிட்ட நிறைய இப்ப பீரோல இருக்கு. அந்த ட்ரெஸ்ல என்ன சொல்லிட்டேன், இந்த ஒரு வருஷத்துக்கு போட்டு கிழிச்சிரு கிழிச்சு இங்கேயே குப்பையில போட்டு சூட்கேஸ்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது அழகழகா புதுசா எடுத்துன்னு போட்டு காலையில வந்து இந்த பீரோ திறந்து என் ட்ரெஸ்ஸுங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். என்னடா இது இவ்வளவு பழசா இருக்கு, எதடா போட்டு போ, சரி போட்டு போவோம் அப்படின்னு போட்டு போறேன். இதுவே எனக்கு இந்த ஒரு கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னா நான் வாங்கி தினம் புதுசா போட்டு போயிருப்பேன். ஆனா எங்க அம்மா எனக்கு நல்ல மனசு பண்ணி இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 குர்த்தி அதை எடுத்து வச்சுக்கோ, அதை போட்டு போ தயவு செஞ்சு, தூக்கி போட்டலாம். நானே பார்த்தேன் குர்த்திஸ் நாங்க இப்ப எடுக்கிறதே உங்களுக்கு கம்மியா இருந்திருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய இந்த மாதிரி கவுன்ஸ், இந்த மாதிரி சுடிதார்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம வெளியில போறது வரதுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இவர் ரெகுலரா வெளில போறான், நான் வெளியில போறதுல. இவர் ரெகுலரா இவர் டெய்லி காலேஜ் போகும்போது குர்த்திஸ் யூஸ் பண்றான். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வெயில் தாங்க மாட்டேங்குது இப்ப வேணாம் இதெல்லாம், ஏன்னா இது காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் காஸ்ட்லி சுடிதார்ஸ், அதனால வேணாம். இனி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி எல்லாமே பழசான மாதிரி ஆயிடுச்சு. அதனால வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிளாத் எல்லாம் யாருனாவது இல்லாத பொண்ணுங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவ பீரோவை கொஞ்சம் காலி பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் வேணாங்கிறதெல்லாம் எடுத்து ஒரு யாருனாவது பொண்ணுங்களுக்கு கொடுத்து விட்டுரு. ஆனா நல்லாதான் இருக்கு ட்ரெஸ். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்லன்னு சொல்லல, ட்ரெஸ் நல்லா இல்ல எதுவுமே இல்ல, பட் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுனால சரி யாருனாவது பொண்ணுங்களாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். லீவ்ல அதெல்லாம் பண்ண போறோம். அதனால இப்ப குர்த்திஸ் கொஞ்சம் வாங்கிருக்கோம். டெய்லி யூஸ்க்கு வந்து நீ வந்து ஒரு 6 குர்த்தி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு 6 குர்த்தி எடுத்துக்கிட்டாங்க. அதோட ஃபர்ஸ்ட் குர்த்தி ஐயோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லப்பா இது வேற கலர் நல்லா இல்ல, அந்த லெக்கின் நம்ம எடுக்கல. இல்ல நான் ஆஃப் ஒயிட் போட்டுருக்கேன். இது ஒரு குர்த்தி,
பட் ஓகே ஒயிட் போடலாம். ஆனா பட் கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெயிலுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும், எரியாது உடம்புக்கு. ஐயோப்பா இந்த வெயிலுக்கு இதெல்லாம் போட்டா சூப்பர். அது பிராண்ட். அது என்ன பிராண்ட்? அது ராமஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ராகமஞ்ச் ராங்கு தான். அப்புறம் இது ஒண்ணு பின்ன இது ஒண்ணு. இது மட்டும் ஆர்டர் பண்ணோம்ல, மத்தெல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ண வேணாம். இது மட்டும் கொஞ்சம் படா சைஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி எது நிறைய குர்த்திஸ் பார்த்தோம். நிறைய குர்த்திஸே வந்து ஏன்னு தெரியல, குர்த்திஸே ஒண்ணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இல்ல. எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே காலேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லன்ற. இந்த மாதிரி குர்த்திஸ் அப்பப்ப எடுத்து வச்சுக்கணும். போகும்போது எல்லாம் புதுசா எடுத்து இப்ப காலேஜ் போட்டு போறது முதல்ல இல்ல, அதை அதுக்குதான் இப்ப இந்த 6 குர்த்தி எடுத்து. அப்புறம் லாஸ்ட் ஒன் நாளைக்கு தான் ஒண்ணு போட்டு போயிடுவேன். இந்த 6 எடுத்தோம். இந்த 6 குர்த்தியுமே எனக்கு எடுத்தாங்க. பாவம் எங்க அம்மா தான் எதுவுமே எடுத்துக்கல. பாரு அதெல்லாம் எவன் அப்பா வீட்டு கணக்கு. அது கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டாங்க. நான் எடுக்கல. வேல்யூன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. எனக்கு பிடிச்சிருந்ததுனால எடுத்து, இல்லனா எடுத்துக்க மாட்டேன். அனாவசியமா ஆக்சுவலா உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, அதனால நான் எடுக்க கூடாதுன்னு எனக்கே வந்து தாரம் வாத்துட்டாங்க. அது கரெக்ட்பா. அங்க உனக்கு எதுவும் பிடிக்கல, இங்க எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால நான் கேட்டேன். பிடிக்கலன்னா நான் அங்கேயே எடுத்து வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலா. இன்னொன்னு இருக்குமா. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நான் வந்து கொஞ்ச நாளாவே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி குர்த்திக்கு பதிலா இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் வாங்கி தச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹயத் ஹோட்டல் எக்ஸிபிஷன்ல வந்து இந்த ஒரு குர்த்தி சாரி என்னது மெட்டீரியல் மட்டும் எடுத்தேன். 1500. அந்த ஆண்டி வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க. 1400 கொடுக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு எங்க அப்பா ஜிபேயும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 100 கொடுத்தாதான் கொடுப்பேன். இல்ல சார் நீங்க குடுக்கணும் அப்படின்ட்டாங்க. வேற என்ன அங்க போய் நம்ம என்ன லம்பாடி சண்டையா போட முடியாது. 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோம். சரி ஓகே பரவாயில்ல. இது வந்து இந்த டாப் ஷால் டாப் பேண்ட் உள்ள இருக்கும். பேண்ட் அண்ட் கூட நல்லா இருக்கு. ஆமா பேண்ட் அண்ட் இது என்னது லைனிங்கோட சேர்ந்து 1500 கொடுத்தாங்க. இது 1500க்கு வர்த்தா தெரியல. அது நம்ம பாண்டி பசார் போகும்போது சேட்ஜி கடையில போய் கேட்போம். இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுதான் நான் அங்க தலைப்பாடா அடிச்சுக்கினேன். இதை நான் அங்க பாத்துருக்கேன்ட்டு நீங்க இல்ல 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 அது வேற இது வேற அது வேற பா. எப்படியும் ஆஃப்டர் ஈஸ்டர் கண்டிப்பா போவோம் அங்க. சரியா? எதுக்கு போறோமோ இல்லையோ ஏதோ ஒரு பர்பஸ்க்கு கண்டிப்பா போவோம். போகாமையா இருப்போம். நாங்க சும்மா எல்லாம் போறதே இல்லை. ஏதோ ஒரு வேலை இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒண்ணு வாங்கணும். அங்க இருந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுல வந்து போன் அடிச்சு சொல்றாங்க. அதனால நம்ம ஏதாவது வாங்க போக வேண்டியதா இருக்குது. இல்ல நம்ம ஏதாவது சொல்லி வாங்கணுமா இருக்குது. நமக்கும் தெரியல, இது புதுசு தானே. இப்ப இன்னுமே பாத்தீங்கன்னா பைபிள் எல்லாம் வாங்கல இல்லப்பா, என்னென்னமோ சொன்னாங்க. பைபிள் இங்க திருக்குடும்பம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். திருக்குடும்பம் ஒரு போட்டோ வாங்கிட்டேன். எனக்கே தெரியாது. நான் வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ பாக்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே இதெல்லாம் அது வாங்கிட்டேன். நம்ம பாரு கம்கமா போய் வாங்கிட்டு எனக்கே தெரியல. நம்ம பாத்திமா சர்ச்லயே இருக்கு. அப்படியே மறந்து விட்டேன். போன வாரம் சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தேன். அப்படியே இந்த போட்டோவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னாங்க. சரி வாங்கி எடுத்துட்டு வந்து அப்படியே டிரால வச்சுட்டேன். நமக்கு தெரியல, அதனால அவங்க சொல்ல சொல்ல நம்ம ஒண்ணு. பைபிள் வந்து பைபிளும் ஜெபமாலையும் சாந்தோம் சர்ச்சில் தான் வாங்கணும். அதனால அங்கதான் வாங்கணும். நமக்கு தெரியல ஆக்சுவலா. அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சொல்றாங்க, நான் பேலிஸ் அக்கா வந்து இது ஆர்சி முறையில இதெல்லாம் செய்வாங்கடி, அதெல்லாம் செய்வாங்கடி அப்படின்னு சொல்லும் போது ஓகே இப்போ இதெல்லாம் வாங்கி வைக்கணுமா, ஓகே இதெல்லாம் வாங்கி வைப்போம் அப்படின்னு. ஏன்னா மவுளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும், இவளுக்கு அடுத்தது மவுளுக்கு யூஸ் ஆகும்ல. அதனால ஒண்ணுன்னா நாங்களே இப்பதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். நாங்களே இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. குடும்பம்னு ஆகுது, பெரிய குடும்பம்னு ஆகுது, மாமியார் ஆகுறோம், மாமனார் ஆகுறோம். அதனால ஓகே அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பிக் ஷாப்பிங். ஏன்னா நீங்க நினைப்பீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். ஷாப்பிங் வந்து என்ன அப்படின்னா, நாங்க எங்களுக்கு எப்ப அவருக்கு வந்து எப்படி சொல்றது, எங்ககிட்ட எப்ப கேஷ் இருக்கோ அப்ப எங்க பிள்ளைங்க நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் எங்களோட மேட்டர். ஏன்னா எல்லாருமே சொல்றீங்க பல்கா எதையுமே எங்கேயுமே போய் வாங்க முடியாது. எல்லாருமே சொல்றாங்க பல்கா நம்மளால பல்கா பண்ணாதீங்க, அப்பப்போ வாங்கி வச்சிருங்க அப்படின்னு. 10 புடவை பிள்ளைக்கு பட்டு புடவை நாங்க கொடுத்துடணும்னு ஆசைப்படணும் வைங்களேன். 10 புடவை அந்த நேரத்துல போய் 10 புடவை பட்டு புடவை எடுக்க முடியுமா? நீங்களே கொஞ்சமாவது யோசிப்பாங்க. இப்ப அப்பப்ப சின்ன சின்னதா நம்ம செலவு பண்ணது நமக்கு தெரியாது. அப்ப பல்கா நம்ம நகை போடணும், கல்யாண செலவு பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுங்கும் போது பிள்ளைக்கு அப்ப ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியாது.
எங்க பொண்ணுக்கு இருக்கும்போது நாங்க வாங்கி வச்சிடுறோம். இந்த 1 இயர்ல நாங்க அதுதான் பிளான் பண்ணோம். இந்த 1 இயர்ல என்னென்ன வேணுமோ அந்த குழந்தைக்கு எல்லாமே கேட்கறது ஆசைப்படுறது எல்லாமே அவளும் சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு வெளியில இங்க இருந்து போகணும் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ஒரு பெட்டி வாங்கி கொடுக்குறோம். அந்த பெட்டிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி ஆசை முதல்ல பாக்ஸிங் காமிச்சிருச்சு. ஆமா பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் வேணும், சூட் கேஸ் தான் எனக்கு வேணும், 3 சூட் கேஸ்ல இந்த சூட் கேஸ் இதை கொடுங்க, அந்த சூட் கேஸ் இதை கொடுங்க, இதெல்லாம் கேட்டுருச்சு. ஓகே அது ஆசைப்பட்டு கேக்குறது தெரிஞ்சு கேக்குதா தெரியாம கேக்குதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அதனால நமக்கு செய்யணும் அப்படின்னு அது நினைச்சு நிக்குது. இன்னும் குழந்தையாவே பேசி நிக்குது. எனக்கு அதுதான் பயமா இருக்குது. என்ன பண்ண போதோ அங்க போய் அடல்ட்டா பிஹேவ் பண்ணுதா குழந்தைய பிஹேவ் பண்ணுதா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளவுதான் இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.